நல்ல காற்று வரும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராஸ் வியூ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, காற்றுங்க, புயல் காற்று வீசுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்த வேப்பலை மரம், வேப்பலை இல்லை, கருவேப்பிலை மரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பொழந்துருச்சு. ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சிருச்சு. சரி, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வருஷத்து மரம் இது. ஸோ அது வந்து சாஞ்சிருச்சு. ஆனால் ஒரு சைடு மட்டும் நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்குது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மழை காற்று புயலெல்லாம் தாண்டி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு ரொம்ப சிரமத்தில் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டே. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணலான்னு வந்தோம். இப்படி புயல் தாக்குன்னு தாக்குது. சரி காற்று, சுத்தமாக கரண்ட் இல்லை யார் வீட்லேயுமே. ஸோ ஜஸ்ட் நோ இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. இப்போ மணி என்ன, 8:30 மணி ஆகுது. ஸோ இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் கிஃப்ட் கொடுத்துட்டு விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன். வாங்கலை, நம்ம எல்லோரும் சேர்ந்து எங்கள் மம்மிக்கு விஷ் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு அம்மி, ஹாப்பி பர்த்டே டு மை அம்மி, ஹாப்பி பர்த்டே டு அம்மி. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு நான் வாங்கின கிஃப்ட் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கள் அம்மா கொடுக்க வந்திருக்கேன். ஸோ எங்கள் அம்மா பிரிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, நான் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன். அவங்க பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் பர்ச்சேஸ் பண்ணப்போ இதுதான் நான் எங்கள் மம்மிக்காக வாங்கின பேங்கிள் ப்ரேஸ்லெட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கும் ரொம்ப இஷ்டம், பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நான் அவங்கக்கிட்ட ரொம்ப பர்ஸ்னலாகவும் கேட்டேன், என்ன மம்மி உங்களுக்கு ஓகேவா, பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரிலாம் வேர் பண்ணதில்லை. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இஷ்டம், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சுத்தமாக கரண்ட் இல்லை, கேக் வெட்ட முடியல. ஸோ ரொம்ப லேட் நைட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிஃப்டே கொடுத்தேன். மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா, ஏன்னா அன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ எதுவும் செலிப்ரேஷன் பண்ண முடியல, எந்த திங்ஸ் எதுவுமே வாங்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் மறுநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட்டே பண்ணோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 kg பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். நான் இதில் கொஞ்சம் ரெசிபீஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம 2 kg வந்து பிரியாணி செய்ய போகிறோம். 2 kg சிக்கன், 2 kg ரைஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கொஞ்சம் லைட் டிம்மாக இருக்குது. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் கரண்ட்டு வந்து விட்டு விட்டு வருது, வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ சிக்கன், 2 கிலோ ரைஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து 1 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கோம். ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் ஆயில் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா மெலிசாக நறுக்கிக்கோங்க. ஸ்பைசஸுமே வந்து பார்த்திங்கன்னா 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா பொன்னிறமாக வந்து வரணும். பொன்னிறமாக வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அளவு அதிகமாகிடுச்சினாலும் நல்லா இருக்காது, இனிப்பாயிடும். கம்மியாகிடுச்சினாலும் டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா ரெட்டிஷ் கலரில் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி முடிச்சதும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ தக்காளி தான் போடணும். 1/2 கிலோ தக்காளி வந்து இந்த மாதிரி ஒரு தக்காளியில் 4 பீஸாக போடுங்க. அப்போ தான் வந்து அந்த தக்காளி வந்து ரொம்ப குழஞ்சிராது, நமக்கு பார்க்க சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் எங்கள் ஆதாம் குட்டியை கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு, அவன் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான். க்யூட்டு பையன்.
எதுவுமே பேச மாட்டேங்கிறான், உம்முன்னு இருக்கான், என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி ஒரு மூட் ஆஃபில் இருக்கார் போல இருக்குது. தக்காளி நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மலாக ரொம்ப மைய அரைச்சி போடக்கூடாது, கொஞ்சம் குறுக்குறுன்னு அரைக்கணும். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து 100 கிராம் போடுங்க, போதுமானது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து குறுன்னு இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி போடாதீங்க, அதில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி குறுன்னு நீங்கள் அரைச்சி போடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த இஞ்சி பூண்டு போட்ட உடனே ஒரு நல்ல ஒரு அரோமா, நல்ல ஸ்மெல் வரும். செம்ம சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. அதுதான் நல்ல மணத்தையும் ருசியுமே கொடுக்கும். வீட்டில் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன், வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன், அது மட்டும் அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. பிரியாணிக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, அது சூப்பராக இருக்கும், நல்லாவும் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை போட்டு கிண்டு நம்ம கிட்டலாம் சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அப்போ வந்து பிரியாணிக்கு வந்து முழுசாக இருக்காது சிக்கனு. ஸோ அதனால் வந்து பிரியாணிக்கு வந்து நார்மலாக சின்ன பீஸ் வாங்காமல் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி சொன்னிங்கன்னா அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்க. அதையுமே நம்ம போட்டதுக்கப்புறம் ரொம்பலாம் கலக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக சும்மா இந்த மாதிரி லைட்டாக கலந்திங்கன்னா போதும். சும்மா அது வதங்கணும், அதோட அது நீங்கள் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக கலக்கி விட்டுக்கோங்க, ரொம்ப கிண்டாமல். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு அப்புறம் உப்பு, இந்த எண்ணெயில் வந்து அந்த தண்ணி அந்த சிக்கனுடைய தண்ணியெல்லாம் விடும்போது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. தண்ணி, சிக்கனு, எண்ணெய் இதெல்லாம் வந்து அப்படியே கலந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மற்ற ஸ்பைசஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ரொம்பலாம் கிண்டாதீங்க. ரொம்ப கிண்ட பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா சிக்கன் உடைஞ்சிரும். அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ சிக்கனை வந்து முழுசாக இருக்கணும், அதை கிண்டி உடச்சிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஸ்பைசஸ் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து நம்ம நார்மலாக சிக்கன் நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னால எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து 2 ஸ்பூன்ஸ் தான் ஆட் பண்ணாங்க. காரம் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஸ்பைசஸ் வந்து நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம். எங்கள் அம்மா வீட்டில் ஸ்பைசஸ் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுட்டு நீங்கள் சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட காரம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே சின்ன கட்டாக இருந்தால் 2 கட்டு எடுத்துக்கோங்க. கைப்பிடி அளவுனா 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. புதினானா 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. ஸோ இது நம்ம போட்டு 2 கலக்குனீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேர்டு எடுத்துக்கோங்க. கேர்டு வந்து பார்த்திங்கனாக்கா, கேர்டு வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னாக்கா, 2 கிலோ நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 2 கிலோவுக்கு வந்து 1/4 லிட்ரு கேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கிலோ அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோவுக்கு வந்து 1/4 லிட்டர் கேர்டு யூஸ் பண்ணுறோம். எலுமிச்சப்பழமும் வந்து பார்த்திங்கனாக்கா, பெரிய எலுமிச்சப்பழமாக இருந்தால் நீங்கள் 1 1/2 எலுமிச்சப்பழம் போட்டுக்கோங்க. இல்லை மீடியம் சைஸ் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 2 எலுமிச்சப்பழம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா நம்ம கேர்டு சேர்க்குறோம், தக்காளி, எலுமிச்சப்பழம் இதெல்லாமே சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா புளிப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக போட்டுக்கோங்க. தயிர் வந்து எப்போவுமே எதுக்காக ஆட் பண்ணுறாங்கனாக்கா, நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரைஸில் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், சிக்கனையும் நல்லா சாஃப்டாக வேக வச்சு கொடுக்கும். லெமன் எதுக்காக போடுறோம் அப்படின்னாக்கா, லெமன் வந்து போடும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக சாப்பாடு குழையாது. அந்த புளிப்புத்தன்மைக்கு சீக்கிரம் சாப்பாடு குழையாது, அதனால் லெமன் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வந்து வேக வச்சு தான் இதில் போடுறதுனால இதில் வந்து தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து ஜஸ்ட் பெரிய கிளாஸ் எப்படி சொல்கிறது, பெரிய ஆழாக்கிறதுக்கு கூட வேண்டாம். இப்போ நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி குடிக்கிற டம்ளரில் நாங்கள் 2 டம்ளர் தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி வந்து இதில் தண்ணி இருக்குது, அதனால நாங்கள் 2 டம்ளர் தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணிவிட்டு சைடில் மசாலாலாம் தேங்கி இருக்கிறதுல அதெல்லாம் வந்து அப்படியே க்ளீன் பண்ணி விட்டு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வேக வைக்க போகிறோம். சாப்பாடு தம் கொடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து சாப்பாடை நம்ம வடிக்கணும், அரிசி வடிக்கணும். நம்ம ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருப்போம், தாளிக்கும் போது நம்ம ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு இந்த அரிசி நாங்கள் வடித்து எடுத்துக்கணும். அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். அரிசி வெந்திருக்காது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனேயே அந்த கஞ்சி தண்ணியை வடித்து, அந்த கஞ்சி தண்ணி கொட்டிடாதீங்க, கொட்டாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு குண்டான் ஃபுல்லாகவே அந்த கஞ்சி தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு கறி வெந்துருச்சு. இப்போ இந்த கறியுமே நம்ம ரொம்ப ஓவராக கிண்டாமல் பொறுமையாக கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலக்கி எடுத்ததுக்கப்புறம்
ரைஸ் நம்ம எடுத்து கொட்டணும். கொட்டும்போது எப்படி கொட்டணும் அப்படின்னாக்கா, பாதி ரைஸ் ஃபஸ்ட்டு கொட்டிடணும். மீதி ரைஸ் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பொறுமையாக கொட்டணும். ஃபஸ்ட்டு கொட்டும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம பொறுமையாக லைட்டாக கொஞ்சமாக கிளறி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது அந்த மசாலாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேராது. அப்படியே கீழே தங்கிரும். மேலே மட்டும் ரைஸ் இருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். மசாலா டேஸ்ட் வராது. ஸோ லைட்டாக கிண்டி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செகண்ட் ரைஸ் போடும்போது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, திரும்பவும் லைட்டாக சும்மா கொஞ்சமாக கிண்டி விடுங்க. ரொம்ப ஆழமாக கலக்குன்னு கிண்டுன்னு கிண்டக்கூடாது. அப்படி பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும்னா, ரைஸ் உடஞ்சிரும், சாப்பாடு குழஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து 2 தடவை நல்லா கீழேருந்து மேலே மட்டும் எடுத்து விட்டு, சாப்பாட்டில் உங்களுக்கு கலர் பொடி வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆரஞ்சு கலர், ரெட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேசரி பவுடரை நீங்கள் தண்ணியில் வந்து கலந்து தான் ஊற்றணும். கேசரி பவுடரில் வந்து உப்பு இருக்கும் அடியில். ஸோ அதனால் அந்த உப்பு தங்கிடும் அடியில். நீங்கள் மேலே இருக்க தண்ணியை மட்டும் தெளிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தெளிச்சிட்டு ஒரு பக்கம் விட்டீங்க அப்படின்னா, அந்த ரெட்டும் ஆரஞ்சும் கலந்து ரைஸ் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நாங்கள் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஷாஜஹான் வந்து ரொம்ப விருப்பமாக கேட்பாங்கிறதுனால தான் நாங்கள் போட்டோம். இல்லைன்னா எங்களுக்கு யாருக்கும் இது போடுற ஐடியா இல்லை. இப்போ நாங்கள் யாரும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அதுவும் குழந்தைங்களுக்கு நல்லதும் கிடையாது. ஸோ அவன் கேட்பானேங்கிறதுக்காக அவனுக்காக மட்டும் நாங்கள் இன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் நாங்கள் ஆட் பண்ணாமல் தான் சமைச்சிட்ருக்கோம். சரி நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட் பண்ணோம். ஸோ ஓகேங்களா? உப்பு வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நார்மலாக நீங்கள் சிக்கனுக்கு இந்த தாளிக்கும் போது சிக்கன் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. ஏன்னா சிக்கனில் உங்களுக்கு உப்பு ஏறணும். சாப்பாட்டுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் சாப்பாடு வைக்கும்போதே சாப்பாட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நீங்கள் வடிச்சுக்கணும். ஓகேங்களா? உப்பு பற்றி நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா, இது ஒன்றும் இல்லை. இப்படியே கிண்டி விட்டிங்கன்னா, அது அடியில் வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இதுலேயே நீங்கள் இப்படியே விட்டு மூடி வச்சுருங்க. சப்போஸ் இன்கேஸ் வந்து தண்ணி ரொம்ப சுண்டிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் கஞ்சி தண்ணியை வடிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த கஞ்சி தண்ணியை சும்மா 1 கிளாஸ் தண்ணியை எடுத்து சைட்லேயோ இல்லை மிடில்லையோ மட்டும் ஊற்றி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. இந்த வடித்த கஞ்சி தண்ணி இந்த சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூட்டோடய மேலே வச்சுருங்க. எதுக்காக இப்படி வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தம்முக்கிடும், மேலேயும் தம்முக்கிடுவாங்க. ஸோ மேலே வந்து அந்த தம்முக்கு பதில் இது நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அது நல்லா தம் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம நார்மலாக வந்து தம் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அனல் வைக்க முடியாது. அதனால் கீழே ஒரு தவா வச்சு வைக்கும்போது அந்த தவாலேருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த ஹீட்னஸ் வந்து மொத்த டேக்ஷாலையும் வரதுனால உங்களுக்கு சாப்பாடு தீயாது. பாருங்கள், அடியில் தீஞ்சிருக்கான்னு பாருங்கள். சாப்பாடு தீயாது. ஸோ சாப்பாடும் நல்லா வரும். ஈவனாக அந்த ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஸ்டவ்வை நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுருங்க. என்ன அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் கேக் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா சுத்தமாக சொன்னாங்க, கேக் வாங்காதீங்க, எனக்கு வேண்டாம், இதுவே வாங்கி கொடுத்ததே போதும் அப்படின்னாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் அடம் பண்ணி போய் தேடி கண்டுபிடிச்சி மறுநாள் பேக்கரியில் கேக் வாங்கிட்டு வந்தோம். ஸோ கேக் வாங்கிட்டு வந்துட்டு சின்னதாக தான் எங்கள் அம்மா வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்க. ஸோ எங்களுடைய ஆசைக்காக நாங்கள் கேக் வாங்கிட்டு வந்து கேக் வெட்டினோம். ஸோ செம்ம ஹாப்பியாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பிரியாணி ரெடி, அடுத்து நாங்கள் கேக் கட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேக் வெட்டினது எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தோம். அங்கே தான் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ சண்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா, சண்டேஸ்ன்னு இல்லை, நம்ம லீவ் டைமில், ஃபெஸ்டிவல் டைமில் எப்போவுமே வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு வீட்டில் ஒரு ரிலேஷன் வீட்டில் நாங்கள் எல்லாமே சேர்ந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த செலிப்ரேஷனை எங்களுடைய எல்டர் சிஸ்டர் வீட்டில் தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அங்கே தான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். பிரியாணி ரெடி, செம்ம பசி, கேக்கும் வேறு சாப்பிட்டுட்டோம். ஸோ பிரியாணி வந்து செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. கறி பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. அப்படி லைட்டாக புட்ட உடனே வந்துடுது. நம்ம இன்னும் கொஞ்சம் கிண்டணும் அப்படின்னாக்கா அது குழஞ்சிரும். அதனால தான் வந்து பொறுமையாக செய்ய சொல்கிறது. என் கை பொறுக்கலை, ஏன்னா அந்தளவுக்கு சூடு பற்றிக்குது. ஸோ ரைஸுமே பாருங்கள் நல்லா பளபளன்னு செம்ம டேஸ்ட்டுங்க.
பார்த்தீங்கன்னா மசாலா பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. செம்ம சூப்பராக செஞ்சுருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. எங்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எங்கள் அம்மாவோட பர்த்டே நான் ரொம்ப அவசரமாக எமர்ஜென்சியாக நாங்கள் கொண்டாடியிருப்போம். ஸோ அந்த வீடியோ என்னால் எடுத்தேன், ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அது இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து டைட்டன் ஷோரூம். எங்கள் அம்மாவுக்கு லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டைட்டன் வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்லோட் பண்ணலை. ஸோ சம் டெக்னிக்கல் இஷ்யூன்னே வச்சுக்கோங்களேன் ஃபோனில். அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து டைட்டன் வாட்ச் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் இதோட இன்க்ளூட் பண்ணுறேன். அவங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க்குக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் சீக்கிரமாக போய் அவங்கள கூட்டிகிட்டு டைட்டன் ஷோரூம் போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்ச் எடுத்து அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கட்டி விட்டு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டு, அப்புறமா வந்து ஒரு கஃபேல உட்காந்து கேக் வாங்கி அந்த கேக்கை அங்கேயே கட் பண்ணி அப்படியே செலிப்ரேட் பண்ணி நாங்கள் வந்து அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப கலாட்டாவாக நடந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. பட் ஆனால் என்னால் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. அந்த வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களோட லைக் வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ இதே மாதிரி நான் வந்து நிறைய வீடியோஸ் போடணும், அப்லோட் பண்ணணும் நானும் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் வந்து லேட் ஆகுது. ஸோ இதில் ஏதேனும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய வீடியோஸை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் டைம் தான் கொஞ்சம் இல்லை. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் மேனேஜ் பண்ணி போடுறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வாட்ச் தான் செலக்ட் பண்ணி நான் என் கையால் கட்டி விட்டேன். வாட்ச் சூப்பராக இருந்துச்சு. எல்லா டிசைனும் ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு டிசைனும் யூனிக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. டைட்டன் அப்படி பிராண்டுங்கிறதுனால எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி வாட்ச் வாங்கி கொடுத்தது. ஸோ ஃபைனலாக நாங்கள் இந்த வாட்ச் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்துட்டு பில் போட்டோம். பில் போடும்போது என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து ஒரு வாட்ச் எடுத்திருந்தேன். அதையும் நான் சேர்த்து பில் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கஃபேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேக் கட் பண்ணோம். எங்கள் அம்மாவுக்கு நைட் ஷிஃப்ட். ஸோ அவங்களும் கிளம்பணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் கடகடன்னு கேக் கட் பண்ணிவிட்டு அவங்களையும் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ உங்களோட லவ்வபிள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை பாய்.